இந்தியாவோட மிகப்பெரிய எஃப்எம்சிஜி நிறுவனமான ஹிந்துஸ்தான் யூனிலிவரை ஒரு பெண் நிர்வகிக்க போறாங்க. ஆமாங்க, பிரியா நாயர் இவங்க தான் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து இந்த நிறுவனத்தை மேனேஜ் பண்ண போறாங்க. ஆஸ் இன்வெஸ்டரா அவரோட ஜேர்னிலிருந்து என்ன கத்துக்கலாம், அதோட 11/7/2025 இன்றைய பங்கு சந்தை செய்திகளை தான் பார்க்க போறோம். நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். சர்ஃப் எக்ஸல், டவ், லாக்மின்னு சொல்லி பல பிராண்டுகளை உருவாக்கின ஹிந்துஸ்தான் யூனிலிவர் நிறுவனத்துக்கு எம்டியா சிஇஓவா இந்த பிரியா நாயர் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து இருக்க போறாங்க. 92 ஆண்டுகளா நம்ம மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இந்த ஹிந்துஸ்தான் லீவருக்கு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு லேடி தலைமை பதவிக்கு வர்றாங்க. அதுவும் இவங்க பேர் அனௌன்ஸ் பண்ண பிறகு நேற்றுக்கும் சரி இன்னைக்கும் சரி ஹிந்துஸ்தான் லீவர் ஜம்ப் ஆயிட்டு இருக்கு. இன்றைக்கும் 4% மேல நம்ம ஏறினதை பார்த்தோம். இதுதான் மார்க்கெட்டோட கான்ஃபிடன்ஸ், இதுதான் லீடர்ஷிப்போட பவர்ங்கிறது. மும்பைல மார்க்கெட்டிங் மேனேஜரா தொடங்கி லண்டன்ல குளோபல் பியூட்டி வெல்பிங் டிவிஷனோட பிரசிடென்டா உயர்ந்தாங்க. சிட்னம் காலேஜ்ல ஸ்டடீஸ், பூனேல எம்பிஏ, ஹார்வர்ட்ல எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் சொல்லி தன்னோட பாதை அவங்க பிளான் பண்ணி செதுக்கி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவங்களோட 30 வருஷத்தோட அசாத்தியமான உழைப்புக்கு தான் இன்னைக்கு இந்த உயரிய பதவி. ரின், டவ், லாக்மின்னு சொல்லி ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட பல பிராண்டுகளை இவங்க முன்னணியில் கொண்டு வந்தாங்க. இவங்களோட ரெக்கார்டை பார்க்கும்போது ஒவ்வொருபடியா ஏறினது மாதிரி தெரியல, அந்த ஏணியை உருவாக்கி ஏறி வந்தது மாதிரி தான் தெரியுது. இப்போ ஹிந்துஸ்தான் யூனிலிவருக்கு இவங்க பதவி ஏற்றதுனால நமக்கு என்ன கிடைச்சிட போகுதுன்னா, ஆஸ் அ முதலீட்டரா ஒரு கம்பெனி நிர்வகிக்கக்கூடிய ப்ரொமோட்டர், அதே மாதிரி அந்த கம்பெனியுடைய எம்டி சிஇஓ யாருங்கிறது நம்ம தெரிஞ்சு வைக்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா ஒரு கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் எம்டி சிஇஓ பொறுத்தா அந்த கம்பெனி வளர்ச்சி பாதைக்கு போகுதா இல்லை வீழ்ச்சி பாதைக்கு போகுதான்னு வரும். ஏன்னா அந்த கம்பெனி ரன் பண்றதுக்கு அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டிசிஷனுமே ரொம்ப முக்கியமாக இருக்கும். நல்ல டிசிஷன் எடுக்கும்போது அந்த கம்பெனி நல்லாவே க்ரோத் ஆகும். தப்பான டிசிஷன் எடுக்கும்போது வீழ்ச்சிக்கு போகிறதுக்கும் சான்சஸ் உண்டு. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்கள கூட தொழில் முனைவோர்கள் இது மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. அதோட 11/7/2025 இன்றைக்கும் நம்ம பங்குச்சந்தை இறக்கத்தில் முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸ் 82,500 க்ளோஸ் ஆயிருக்குங்க. இன்றைக்கும் 690 புள்ளிகளை சென்செக்ஸ் இழந்திருக்கு. நிப்டி 25,149 செட்டில் ஆயிருக்கு. 205 புள்ளிகள் இழந்திருக்கு. இந்த வாரத்தில் மட்டும் நிப்டி 312 புள்ளிகள் இழந்திருக்கு. ஆட்டோ, ரியாலிட்டி, டெலிகாம், ஐடியில் நெகட்டிவ் சைடில் இருந்தாங்க. எஃப்எம்சிஜி பாசிட்டிவ்ல இருந்து, ஃபார்மாவும் பாசிட்டிவ்ல இருந்துங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அரௌண்ட் 4.6% பாசிட்டிவ்ல இருக்கு. கிளென்மார்க் பார்மா 14% பாசிட்டிவ்ல இருக்கு. டிசிஎஸ் அரௌண்ட் 3% இன்னைக்கு டவுன்ல இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்தவரை ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அரௌண்ட் 8% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ட்ரெண்ட் இந்த வாரம் மட்டும் 13% மேல நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. கோல்ட பொறுத்தவரை இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு அவுன்ஸ் $3,355 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியாவில் 24 கேரட் தங்கம் 1 கிராம் 9,900 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 22 கேரட் தங்கம் 9,075 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. சில்வர் 1 கிலோ 1,20,100 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாலருக்கு எதிராக இந்தியன் ரூபி 85.84 காசுகளில் செட்டில் ஆயிருக்கு. பிரெண்ட் குரூட் ஆயில் ஒரு பேரல் $69 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு முக்கியமான செய்திகள் இவ்வளவுதான். பிரியா நாயரோட ஸ்டோரி ஜஸ்ட் கார்பரேட் சக்சஸ் நினைக்காதுங்க. தடைகளை தகர்த்தெறிஞ்சு வந்த லேடி குயின் சொல்லலாம். அதோட லீடர்ஷிப்புக்கு ஒரு அடையாளம் சொல்லலாம். நம்ம வீட்டு பெண்கள் கூட இவங்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அடுத்த லெவலுக்கு முன்னேறலாம். See tomorrow another super topic.